எதுக்கு நீங்க சர்க்காருக்கு சம்பளம் வாங்குறீங்களா, அறிவாலயத்துல வாங்குறீங்களா எனக்கு தெரியல. காவல்துறை அவர்களுடைய உங்களுடைய லிமிடேஷன்ஸை புரிஞ்சு நடந்துக்குங்க. ஏனென்றால் திண்டுக்கல்லில் பாஜக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட போலீஸ் எஸ்பி ஹெச் ராஜா கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். மாவட்ட தலைவர் தனபாலன் அவர்கள் சொன்னார், இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, எங்கிட்ட உடனே கேட்டாங்க, வரவேற்கிறேன்னு சொன்னேன். எல்லாரும் அரசியல்ல ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்ய முன்னாடி வர்றது அவசியம் தான். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், நம்ம எஸ்பி அரசியலுக்கு வந்தா வரவேற்கலாமா? இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் திமுக ஒன்றிய செயலாளரா வரேன்னா வரவேற்கலாமா? வரவேற்கலாம். ஆனா என்ன பண்ணணும், யூனிஃபார்ம கழட்டி வச்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வரணும். அவ்வளவுதான். என்ன செய்யணும், நம்ம எஸ்பி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு யூனிஃபார்ம் இல்லாம நீங்களும் திமுக கரவேட்டி கட்டி வாங்க, நாங்க வரவேற்கிறோம், நீங்க நில்லுங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல பெரியசாமி அவர்கள்ட்ட இன்னொரு மந்திரி இருக்காரு சக்கரபாணிய, அவங்கள்ட்ட போய் கேட்டா சரின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பாவம் இவ்வளவு பாடுபடுறீங்க, எப்படியாவது இன்னைக்கு இந்த கூட்டத்துல மாவட்ட தலைவர் இருக்க கூடாதுன்னு. அவ்வளவு என்ன அர்ஜென்சி உங்களுக்கு, என்ன கம்பல்ஷன்? யாரு, சக்கரபாணி உத்தரவா இல்ல பெரியசாமி உத்தரவா? எதுக்கு நீங்க சர்க்காருக்கு சம்பளம் வாங்குறீங்களா, அறிவாலயத்துல வாங்குறீங்களா எனக்கு தெரியல. காவல்துறை அவர்களுடைய உங்களுடைய லிமிடேஷன்ஸை புரிஞ்சு நடந்துக்குங்க. ஏனென்றால் நான் 60 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.